மறைந்த நல்லக்கண்ணு அவர்கள் இல்லத்தில் வீட்டில் பணியாற்றிய சரஸ்வதி நம்மோடு இருக்காங்க. அவன்கிட்ட கேட்கலாம். அம்மா, நீங்கள் எவ்வளோ வருஷமாக ஐயாவோட வீட்டில் வேலை பார்க்குறீங்க? ஐயா வீட்டில் நீங்கள் எப்போ வருவீங்க? அதை பற்றின. நான் 6:30 மணிக்கு வருவேன் ஐயா வீட்டுக்கு. வந்த உடனே கேட்டு திறந்து நான் முடிப்பேன். ஐயா அண்ணாண்ட உள்ளே உக்காந்துருப்பார். ஐயா வணக்கன்னுவேன். அம்மா வணக்கம்மான்ட்டுன்னு வணக்கம் வச்சுட்டு அவர் பேப்பர் படிப்பார். நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போக சொல்ல ஐயா வரங்கன்னா வாமான்னு கையெழுத்து கும்பிடுவார். இது நல்ல டைப்பு, நல்ல குணம். ஆஃபீஸ் ரூமில் இருந்தாலும் போனேன்னா எட்டி பார்த்து ஐயா வணக்கம்னா வாமான்னுவார். ஒரு எந்த ப்ராப்ளம் எந்த பிரச்சனை இல்லை, நல்ல குணம், நல்ல டைப்பு. யார் வந்தாலும் அன்பாக பேசுவார். யாருக்கிட்டையும் முகம் சொல்லிக்க மாட்டார். அவ்வளோ அழகான டைப்பு, நல்ல குணம். அப்படியாப்பட்டவருக்கு 110 வருஷம் இருந்தார். இனிமேல் மறைந்த காலம் வந்தது, மறைஞ்சு போனார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்லிக்கிறதுக்குல. ஆனால் அவங்ககிட்ட வருவாங்க போவாங்க, எல்லாம் பார்த்துட்டு போவாங்க. அக்கா பிள்ளைங்க வரும், பார்த்துட்டு போவாங்க. தங்கச்சி பிள்ளைங்க வரும், அவருக்கு பார்த்துட்டு போவாங்க. அவரோட ஃப்ரெண்டுங்க நிறைய பேர் வருவாங்க. அவங்களும் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஐயா போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க. நான் இருக்கு சொல்ல வந்தால் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. கீழே குடிஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்லி அனுப்புவார். ஐயா பண்ணுவார். அவங்க குடிஞ்சு காலில் வந்து கும்பிடுவாங்க. ஐயா ஆசீர்வாதம் பண்ணி கிளம்புங்கப்பா, ரொம்ப நன்றி, நீங்கள் வந்து என்னை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்னு கையெழுத்து கும்பிடுவார். ஒரு நல்லதுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப வார்த்தை நிறைய இருக்குது. இருந்தாலும் இந்த நேரத்தில் வார்த்தைங்க வரலை. அவங்ககிட்ட அம்மாவோ உள்ளதாக இருப்பாங்க, வெளியே வர மாட்டாங்க. எல்லாமே நான் தான். எதோ பேச கொள்ள அவர்கிட்ட உள்ளே போய் வணக்கம் சொல்கிறதுக்கு எல்லாமே நாங்கள் தான். நான் ஒன்று தான் 6 வருஷமாக, அவர் வந்து 6 வருஷம் ஆயிருக்கோம். 6 வருஷமாக நான் தான் ஒர்க் பண்ணிவிட்டு காலையில் சாயந்தரம் லீவ் போடாத நான் தான் வந்து பார்த்துட்டு பேசிட்டு போவேன் அவர்கிட்ட. அம்மாக்கிட்ட உள்ளே போய் காப்பி டீ கொடுப்பாங்க, குடிச்சிட்டு போவேன். எந்த ப்ராப்ளம் பிரச்சனை கிடையாது. 6 வருஷமாக அவர் இருக்கிற இடமே தெரியாது. என்ன தான் நிறைய பேர் கேட்பாங்க. நாங்கள் பேப்பர் கடை வச்சுக்கிறோம் முனையில். அம்மா பேப்பர் கடைம்மா, ஐயா எப்படி இருக்கிறாருன்னா பரவாயில்லைங்க, நல்லா குணமாகறாரு, போய் பார்த்துட்டு போவாங்க. பிறந்த நாள் வந்தாலும் என்னை கேட்டுக்கிட்டு தான் வருவாங்க. ஐயா ஓட்ட தாங்கிறாரு. ஒரு 7 மணிக்கு 8 மணிக்கு மேலே போவாங்க, வெளியே வருவாருன்னு வந்து பார்த்துட்டு அங்கே கல்யாணம்னு சொன்னாங்க. பார்த்தம்மா, நீ சொன்ன டைம் பிரகாரம் போனோம், பார்த்தோம், எந்த ப்ராப்ளம் இல்லை, ஐயா இன்னும் நல்லா இருக்கணும்னு அவங்களும் சொல்லிட்டு போவாங்க. நேற்று தான் சார் பார்த்தோம். அந்த அம்மா கொஞ்சம் சின்ன அம்மா வந்து எதுக்கு நீங்களாம் வரணும், நாங்கள் தான் பார்த்துட்டுக்குறோம், நீங்கள் எதுக்கு வரணும்னு கேட்பாங்க. சரி அது போல் நேற்று ஃபோன் பண்ணி சொன்னாங்க, போய் ஐயாவை பார்த்துட்டு வாங்க. நான் ஓட்டு அவங்க பெரியம்மாலாம். அதோட நேற்று போய் ஆஸ்பத்திரியில் நான் போய் கிட்ட போய் பார்த்தேன். அவங்க பேத்தி உக்காந்துது. ஐயா தூங்குற மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்க மாதிரி தான் அந்த வார்டில் பட்டுருந்தார். இந்த வயசான முகம் தெரியல, சின்ன குழந்தைங்க மாதிரி வார்டில் பட்டுருந்தார். அவங்க பேத்தி அக்கா அனுச்சி வாண்டாடாமான்ட்டு தலையை கை வச்சுட்டு நான் வந்துட்டேன். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நேற்று பேசலை. அந்த இந்த சூடு வருது பார் கரண்ட்டிலேருந்து, அந்த சூடு வர போவதாக இருந்ததாக்காண்டி ஐயா வாயை திறந்து பேசலை, வாயா அசையலை. குழந்தைங்க எப்படி பட்டுங்குத, பிறந்த குழந்தைங்க அந்த மாதிரி தான் பட்டுருந்தார். வீட்டில் இருந்ததுக்கு ஐயா நல்லா பேச கொள்ள நம்மக்கிட்ட அன்பாக இருந்தார். இப்போ அவர் தூங்குற மாதிரி தான், பிறந்த குழந்தை தூங்குற மாதிரி பட்டுன்னு இருந்தார். அது வரைக்கும் தான் கிட்ட பார்த்துட்டு நாங்கள் வந்தோம். வீட்டை வந்து நான் இந்த வாசல் பெருக்குவேன், அண்ணாண்ட பேக்கெட் பக்கம்லாம் பெருக்கி மாங்கோ பேர்த்து கொட்டிட்டு போவேன். அப்போ போக சொல்ல உள்ளே உக்காந்துருப்பார். ஐயா போயிட்டு வரேம்மா, அம்மா போயிட்டு வான்னு கையெழுத்து கும்பிடுவார். நானும் கையெழுத்து கும்பிட்டு வரேங்க ஐயான்னு. 6 வருஷம் இந்த வேலை. இந்த அம்மா உள்ள பாத்திரம் தேய்க்கிறது, துணி துவைக்கிறது இந்த அம்மாவோட வேலை. எந்தோட வேலை வெளி வேலை. ஒரு ப்ராப்ளம் பிரச்சனை இல்லை. ஐயா எப்போ வந்தாலும் நல்ல குணம். பிறந்த நாள் வந்தால் குடிச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும். மீதி எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு சம்பளம் 1500 கொடுப்பாங்க. 2ஆம் தேதி 3ஆம் தேதி. நான் கொஞ்சம் ஏழ்மையாக இருக்கிறதுனால அம்மா ஒரு 500 போட்டு 1500 கொடுத்தாங்க, கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐயா பொண்ணு 2 பேர். யாருன்னா அவங்க கெஸ்ட்டுங்க வந்து போவாங்க, சொந்தக்காரங்களாம். அவங்க பெரியக்கா வரும், அவங்க பெரியக்காவோட பொண்ணுங்க வரும். அந்த அம்மா பொண்ணு அந்த அம்மா பிள்ளைங்க வந்து 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருந்துட்டு போவாங்க. ஐயா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு ஜாலியாக இருந்துட்டு போவாங்க. ஐயா இப்போ மறைஞ்சிட்டாங்க, உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வருவீங்களா, என்ன மாதிரி தோணுது? எனக்கு வந்து மனசுக்குள்ள ஐயா ஓப்பனாக சொல்கிறேன், அம்மா இருந்தாங்கன்னா அம்மா இருக்கிற வரைக்கும் வந்து செய்யலாம். அது உங்களுக்கும் தெரியாது ஒன்றும் இல்லை. எது எப்படி மாறும்னு புரியல. அதான் சொல்கிறேன், மறைஞ்ச பாரு எது எப்படி மாறுன்ட்டு தெரியாமல் ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டேன்.
அம்மா இருந்தால் நல்லது, அம்மா இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு கூட நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போவோம். அது அப்புறம் எப்படின்னு சொல்ல முடியாது. எந்தெந்த காலகட்டத்தில் எது மாறுதுன்னு நம்மள புரிஞ்சிக்க முடியாது. இது வேணால் கன்ஃபார்ம் தான். இதை தான் என்னால் சொல்ல முடிஞ்சுது. சரிங்கம்மா. நல்லக்கண்ணு அவர்களது இல்லத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக பணி செய்து வந்த சரஸ்வதி அவர்கள் அந்த அனுபவங்களையும், அதே போல் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் என்னென்னலாம் அவரோடு பேசியிருக்கிறார் போன்ற பல்வேறு விவரங்களை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜெய்சனுடன் சுரேஷ்குமார்.